ஆனால் திரு விஜய் சொல்லும்போது 1967 கோட் பண்ணி சொல்றாரு. அது மாதிரியான வரலாறு திரும்புவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 67 என்பது அண்ணாவுடைய காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம். 77 என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ரெண்டையுமே அவர் குறிப்பிடுறாரு. நம்ம குறிப்பிட்ட 2 படமும் இருக்குது வண்டியில். நம்மளுக்கு படமே இருக்காது. தலைவர் ரவுண்டில் கீழே ஒரு முக்குள் இருப்பார், பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். நம்முடைய வேனில் பாருங்கள், இந்த ரவுண்டாக துணிவேல் இருக்குது. எம்ஜிஆர் அங்கே தான் இருப்பார். இந்த இயக்கத்தை துவங்கியே எம்ஜிஆர்னு சொல்கிறாங்களே, அவர் படம் எங்கே இருக்குன்னு அந்த வேனில் பாருங்கள். இப்போ சொன்னார்ல எம்ஜிஆர் ஒரு ஒன்றான்னு, அப்புறம் எம்ஜிஆர் அந்த மூலையில் எதுக்கு போடுறீங்க, அந்த கடைசி எண்டில். இப்போ சொன்னார்ல எம்ஜிஆர்னா எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக கொடுக்கணும். அந்தம்மா ஏதோ ஒரு வால் போஸ்ட் பார்க்குறீங்களா? அவர் படம் பெருசாக போடுறாங்களா? இந்த நினைவு நாள் பிறந்த நாளை தவிர ஸ்டாம்ப் அளவுக்கு தானே போடுறாங்களா இல்லைங்க? நீ பார்த்து தான் இருக்கீங்க வால் போஸ்ட்டில் துளி வேலை இருக்குது ஸ்டாம்ப் அளவு. யார் எம்ஜிஆரை நேசிக்கிறார்கள், யார் அண்ணாவை நேசிக்கிறார் என்பது இந்த இதில் பார்த்தா தெரியும். அது மட்டுமல்ல, தலைவர்கள் 6 பேர் இருக்காங்க பாருங்கள். இந்த தலைவர்கள் நேசிக்கக்கூடியவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்லி போடுறது எங்கே போட்டிருக்காங்க? தாவேகாவோட தேர்தல் தயாரிப்பு குழுவில் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, நீங்கள் இருக்கீங்க. அந்த பணிகள் எந்த அளவில் இருக்குது? தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் இருக்கு, அதோட பணிகள் எந்த நிலைமை? தயாரிப்பு இப்போது ஒன்றின் பின் ஒன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முழுமையாக அதில் அமர்ந்து எல்லோரும் அந்த பணிகளை ஆற்றிருக்கிறோம்.